தான் வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நானு. ப்ரோ எனக்கு பெரியா வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? விஜய் அங்கிள், ஏன் நான் விஜய் அங்கிள் நான் கூப்பிடக்கூடாதா? அங்கிள் தானே. அப்புறம் அவர் மட்டும் எங்கள் சிஎம்ஐ வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு அவருக்கு எவ்வளோ உரிமை இருக்குதோ அந்த உரிமை எனக்கும் தானே இருக்குது. சரிங்களா? அவருக்கு என்ன சட்டங்கள் இருக்கோ அதே சட்டங்கள் தான் எனக்கும் இருக்குது. சரிங்களா? நான் ஏன் திடீர்னு இது கூப்பிட்டேன் அப்படின்னாக்கா, கரூர் விஷயம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் நான். கரூரில் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தான். 41 பேரை கொன்ற உங்களுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்ற திமிரில் பேசிட்டு இருக்கீங்க. சரிங்களா? எப்படி 41 பேருக்கு 20 லட்ச ரூபா கணக்கு பண்ணி நான் 8 கோடி 20 லட்ச ரூபா கொடுத்துட்டா 8 கோடி 20 லட்ச ரூபா கொடுத்துட்டா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிருக்கீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அரசியல் புரிதல் மக்களுக்கு இருக்குது. யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது. சரிங்களா? அவங்க உங்களை வச்சு செய்வாங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்கல்ல. நீங்கள் ஒரு கட்சியை ஒரு தொகுதியிலாவது ஜெயிப்பீங்க. அந்த ஜெயிச்சு நீங்கள் உள்ளார வரும்போது வேஷ்டி மட்டும் கட்டிட்டு போகாதீங்க. வேஷ்டியை கட்டிட்டு போனீங்கன்னா அது எப்படி வருன்றது தெரியாது. பேண்ட்டு போட்டுப்போம். சரிங்களா? ஒயிட் கலர் சட்டை, காக்கி பேண்ட்டு. நீங்கள் ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்தீங்களா அதை போட்டுப்போங்க. சரிங்களா? உங்களுக்கு அரசியல்னால் என்ன அப்படின்றத அந்த இடத்துல கற்றுக் கொடுப்பாங்க. சரிங்களா? எப்படி பேசணும், எப்படி நடக்கணும். அங்கே போனால் உண்மை மட்டும் தாங்க பேசணும். வேணுன்றதை மட்டும்தான் பேசணும். சரிங்களா? வெளியில் வந்துடும் மொத்தமாக. உங்களோட தண்டவாளம் என்னன்றது மொத்தமாக வெளியில் வந்துடும். முதல்ல நீங்கள் போவீங்களான்றது ஒரு சந்தேகம் தான். போனீங்கன்னா உண்மை மட்டும் பேசுங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ என்ன செய்ய போகிறீங்களோ அதை மட்டும் பேசுங்க. ஏன்னா அது ரெக்கார்டர். சரிங்களா? நீங்கள் இல்லை, உங்கள் பேர புள்ள வந்தாலும் எங்கள் ஐயா வந்தார், எங்கள் அங்கிள் வந்தார், இதெல்லாம் பேசினார் அப்படின்றது எடுத்து போட்டுருவாங்க. சரிங்களா? நீங்கள் அங்கே மூச்சு விட்டாலும் முக்குனாலும் முணங்கினாலும் வெளியில் வந்துடும். சரிங்களா? ஏதோ சொல்ல வந்தானே, கரூரில் ஜெயிப்பான்னு போட்டிருக்காங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. கரூரில் எப்படி ஜெயிப்பார் அவர்? யாராவது அவங்க வீட்டில் ஒரு கேதம் கேட்கறதுக்கு போகல. நீங்கள் கேதம் கேட்காம அவங்களெல்லாம் மொத்த பேரும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து காலில் விழுந்தேன் அப்படின்ற ஒரு சீனை கிரியேட் பண்ணி போட்டு விட்டு போயிட்டீங்க. அதை போட்டது இல்லாமல் விஜய் அங்கிள் வந்து எங்கள் ஸ்டாலின் சாரை வந்து ஸ்டாலின் அங்கிள் அவன் கூப்பிட்ற தெம்பும் தெனாவட்டும் எங்கேருந்து வந்ததுன்னு தான் எனக்கு தெரியல. பணத்திமிரு, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு அரசியல்னால் என்னன்றது முழுசாக தெரிய வரல. முதல்ல உங்களோட தொண்டர்களுக்கு அரசியல்னால் என்னன்றதை சொல்லுங்கள். இது மாதிரி தான் பேசணும், இது மாதிரி தான் நடக்கணும் அப்படின்றத. சரிங்களா? எல்லோருடைய ஓட்டும் தான் உங்களுக்கு தேவை. எல்லோருடைய ஓட்டும் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா ஒரு சாராரை பிரித்து வச்சுட்டு ஒரு சாராரை சேர்த்து வச்சுட்டு பேச முடியாது உங்களால். பேசுனீங்கன்னா ரைட் விங் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க உங்களை. சரிங்களா? ரைட் விங்குன்னு இருக்குது, லெஃப்ட் விங்குன்னு இருக்குது. லெஃப்ட் விங் வந்து உழைக்கும் மக்களுக்கும் சாமானியர்களுக்கும் தேவையானது என்னவோ அது செய்கிறதுக்கானதான் லெஃப்ட் விங்கு. சரிங்களா? ரைட் விங் ஒன்லி ஹையர் அப்பர் கேஸ்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களோட நலன் அவங்களோட நோக்கம் அது மட்டும்தான் இருக்கும் தவிர்த்து இது மாதிரி இருக்காது. சரிங்களா? நீங்கள் ரைட் விங்கா லெஃப்ட் விங்கா அப்படின்றது நீங்கள் உள்ளே வந்தால் தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்காம அரசியல் பண்ண ரெண்டாவது தலைவர் நீங்கள். முதல் தலைவர் இல்லை. முதல் தலைவர் வேறு, ரெண்டாவது தலைவர் செகண்ட். வரப்போகிற பொசிஷன் தேர்ட். செகண்ட் பொசிஷன் இல்லை, ஃபஸ்ட் பொசிஷன் இல்லை, தேர்ட் பொசிஷன். மொத்தம் எத்தனை தொகுதியில் வந்து கட்டுத்தொகை வாங்க போகிறீங்கன்னே தெரில இன்னும். கட்டுத்தொகை வாங்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சீட்டை கன்வெர்ட் பண்ணுங்கள். சீட்டை கன்வெர்ட் பண்ண அப்புறம் ஜெயிச்சுட்டு எப்படி ஜெயிச்சு கப்பு முக்கியம் வைக்கலே. சரிங்களா? வாங்க.
கரூரில் ஜெயிச்சிட்டு வாங்க முதல்ல. சரிங்களா? கரூரில் ஜெயிச்சுட்டு வாங்க, பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் திருத்திக்கலாம். சரிங்களா? ரைட்டாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நானு. ப்ரோ எனக்கு வெறியா வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்?